நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதாவது 6 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டிய பணத்தை ஜெயம் ரவி கொடுக்கலன்னா அவருடைய வீடுகளை வந்து முடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது சொத்தை முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேரும் சேர்ந்து வாங்கின வீடு அது வந்து யார் பணம் கட்டுறது அப்படிங்கிற ஈகோ கிளாஷ்ன்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படிதான். அதனால 2 பேருமே பணம் கட்டாமல் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆர்த்தி ஜெயம் ரவி 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டப்படி இன்னும் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை. ஸோ இன்னை வரைக்கும் அவங்க கணவன் மனைவி தான். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், மன ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 ஆண் வாரிசு வந்து இருக்காங்க ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும். ஸோ அந்த சொத்து அது வந்து ஜெயம் ரவி கட்டினாலும் சரி, ஆர்த்தி கட்டினாலும் சரி, முன்பணம் பெரிய பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏலம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வராமல் அவங்க வந்து அந்த பணத்தை கட்டி அந்த வீட்டை மீட்கிறது தான் வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த பணம் அந்த சொத்து அது வந்து நாளைக்கு வந்து அந்த வாரிசுகளுக்கு தான் போகுது.